இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாள்ல நீதிமொழிகள் 6:19 சொல்லப்பட்டிருக்கிறதான காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். அநேக நேரங்களில நம்முடைய காரியங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? நாம் மற்றவர்களுக்கு விரோதமாய் சகோதரருக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, இல்ல சபைகளுக்குள்ள பிரிவினை உண்டாக்குகிறவர்களாய், விரோதத்தை உண்டாக்குகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா அப்படின்னு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அநேக நேரங்கள்ல ஒரு காரியம், ஒரு விரோதம் 2 பேருக்கு நடக்குது அப்படின்னா அது அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையை காட்டிலும் 3வது நபர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சைடு ஒரு காரியம், அந்த சைடு ஒரு காரியம் மாத்தி மாத்தி சொல்லுகிறது நிமித்தமாக அநேக குழப்பமான சூழ்நிலைகள், விரோதமான சூழ்நிலைகள், பிரிவாகிய சூழ்நிலைகள் காணப்படுகிறது. இந்த காரியங்களை செயல்படுத்துகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா? அப்படி காணப்பட்டோம் அப்படின்னா அது ஆண்டவர் அருவருக்கிற குணம். அதை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த நாள்ல சகோதரருக்கு விரோதத்தை உண்டு பண்ணியதான யாக்கோபுடைய சகோதரர்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். விரோதம் அவங்களுக்குள்ள வருது. எதனால வருகிறது அப்படின்னா பொறாமையிலிருந்து பிறக்கிறது. இவங்க இந்த யாக்கோபு யோசேப்பை அதிகமாய் நேசிக்கிறார். மற்ற எல்லா குமாரரை காட்டிலும் யோசேப்பை அதிகமாய் நேசித்ததுனால யோசேப்பின் மேல மற்ற சகோதரர்களுக்கு பொறாமை ஏற்படுகிறது. அவன் சொப்பனத்தை சொல்றதுனால இன்னும் அதிகமா அவங்க மேல பொறாமை வருகிறது. நீ எங்களை ஆள போகிறியா அப்படின்னு சொல்லி பொறாமை கொள்ளுகிறவர்களாக காணப்பட்டாங்க. அதனால அவனை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்தது. அவங்க ஆடு மேய்க்கிறதற்காக போன இடத்துல யோசேப்பு அவங்களை விசாரிக்க போகிறான். தூரத்துல பார்க்கும் போதே ஒருவர் அவங்க பேசிக்கிறாங்க. அதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவனை கொண்டு என்ன செய்வோம், அந்த குழியில போட்டுருவோம், அவனுடைய சொப்பனை எப்படி நிறைவேறும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொறாமை நிமித்தமாக அவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கொருவர் என்ன செய்யறாங்க, பேசிக்கொண்டு விரோதத்தை வளர்க்கிறவர்களாய் காணப்படுகிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, இவங்க இதை செஞ்சுட்டு யோசேப்பை அவங்க குழியில போடுறாங்க. அப்புறம் எடுத்து போத்திபார் மீதியான இடத்துல விட்டு விட்டுட்டு யாக்கோபிடத்துல போய் சொல்றாங்க, இப்படி துஷ்ட மிருகம் என்ன செய்யுது, உங்களுடைய குமாரனை கொண்டு போட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாக்கோபு பல வருடங்களாக அழுது கொண்டே இருக்கிறான். அவனுடைய சகோதரன் தனிமையில வாழ்றான். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா இந்த யோசேப்புடன் பிறந்த சகோதரர்கள், யோசேப்புடைய சகோதரர்கள் தான். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில சில கஷ்டமான சூழ்நிலைகள்ல நம்முடைய குடும்பத்தினாலும் மற்ற மக்களாலும் நமக்கு இப்படிப்பட்டதான விரோதமான சூழ்நிலைகள் நேரிடும் அப்படின்னா நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பார். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு திட்டம் வைத்திருந்தாரு. அவனை அதிகாரியாய் உயர்த்தணும், எல்லாரும் அவனை வணங்கணும் அப்படின்ற ஒரு தரிசனத்தையும் அவருக்கு கொடுத்திருந்தாரு. அந்த திட்டத்தையும் வைத்திருந்தாரு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக சில நபர்களை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து ஆண்டவர் என்ன செய்வாரு, பிரித்தெடுப்பாரு. அந்த சூழ்நிலையில அவங்க நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா அவருடைய திட்டத்தை நம்ம செயல்படுத்த முடியாது. அதனால அந்தந்த நேரங்களில சில நபர்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் பிரித்து வைப்பார். ஆனா பிரித்து வைக்கிறதற்கு சில பேர் தூண்டுதலா இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு சாபமாய் காணப்படும். நன்றாக புரிந்து கொள்ளணும். ஒருவேளை இந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க கடந்து போனீங்க அப்படின்னா மற்றவர்களை நாம் விரோதம் செய்கிறதற்கு தூண்டுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல இப்படிப்பட்டதான பிரிவுகள் நமக்கு காணப்படுகிறது அப்படின்னா அது ஆண்டவரும் நம்மளும் தனியா அவர் உறவாடணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. மற்றவர்களுக்கு அதிக நேரம் நம்ம கொடுக்க கூடாது, ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும், அவரோட தான் நெருங்கி உறவாடணும் அப்படின்றதுதான் அவருக்கு வைத்திருக்கிறார். அப்படின்ற திட்டத்தை மாத்திரம் நீங்க புரிந்து கொண்டு அவருடைய சந்நிதியில, அவருடைய சமூகத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களை கொண்டு அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆனா அதை விட்டு மற்றவர்களுக்குள்ள ஒரு விரோதத்தை உண்டு பண்ணுகிற செயல்கள்ல நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா அது ஆண்டவர் அருவருக்கிற காரியமாய் காணப்படும். சாத்தான் இப்படிதான் கொண்டு வருவான், ஒப்பீடு செய்வான். இவங்க பெரிய ஆளா, இவன் என்னை விட சின்னவன், ஆனா இவ பெரிய ஆளாயிட்டான் அப்படின்னு சொல்லி பொறாமை குணங்களை கொண்டு நம்முடைய சிந்தையில புகுத்துக்கிறவனாய் காணப்படுவான். ஆனா நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. இங்க விரோதமான காரியம் இருந்ததுனால இந்த குடும்பமே
உடைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. இந்த விரோதமான சூழ்நிலை நம்முடைய குடும்பத்தை சிதைக்கிறதாய் உடைக்கிறதாய் காணப்படும். இந்த விரோதமான சூழ்நிலை நம்முடைய சபையில ஒரு அதை பிரிவினை உண்டாக்குறதாய் காணப்படும். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஈடுபடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. சீனாவில் ஹட்சன் டெய்லர் ஊழியம் செய்து கொண்டிருந்தாரு. அவருக்கு எதிராக நிறைய தகவல்களை நிறைய பேர் பரப்புனாங்க. ஆனா அவர் அதை மைண்ட் பண்ணாம அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செவ்வனே செய்து கொண்டிருந்தார். ஆண்டவர் அவருக்கு கொடுத்த தரிசனத்துல அவர் சென்று கொண்டிருந்ததுனால அவர் பெரிய ஊழியம் அங்க செய்யப்பட்டது. அவர் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களை குறித்து வைத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இப்படிப்பட்டதான விரோதமான அந்த உடைக்கப்பட்ட சூழ்நிலை, குடும்பத்துல உடைந்த சூழ்நிலை, சிதைந்த சூழ்நிலை காணப்படலாம். ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனா நல்லா புரிந்து கொள்ளணும், இந்த காரியம் எனக்கு நடக்குது, அதனால நான் ஆண்டவரை கிட்டி சேரணும் அப்படின்றத நம்ம பிடித்து கொள்ளணும். ஆனா இந்த காரியத்துல எனக்கு விரோதமாய் செய்தாங்க, அதனால நான் அவங்களுக்கு விரோதமாய் செய்வேன் அப்படின்னு சொல்லி விரோதத்தை நம்ம வளர்க்க விரவலாய் காணப்படக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், அருவருக்கிற காரியம். இந்த சபையை உடைக்கிறது, குடும்பத்தை உடைக்கிறது எல்லாமே சாத்தானுடைய வேலை. நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஒருமனதாய் ஒற்றுமை உள்ளவர்களாய் மற்றவர்களிடத்துல சமாதானம் எவ்வளவு கூடுமானால் நீங்க சமாதானமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம கூடுமான வரையிலும் சமாதானம் உண்டாக்குகிறவர்களாய் நம்ம காணப்படணும். நம்முடைய வார்த்தை எப்படி காணப்படணும் அப்படின்னு நம்முடைய வார்த்தை மற்றவர்களுக்கு விரோதத்தை உண்டு பண்ணுகிறதா இல்ல சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறவர்களா காணப்படணும். இந்த நாட்கள் நாம் சிந்தித்தோம். ஆண்டவர் அருவருக்கிற 7 காரியங்களை குறித்து நம்ம சிந்தித்தோம். மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை, தீங்கு செய்கிறவர்கள் விரைந்தோடும் கால், துராலோசனை பிணைக்கும் இருதயம், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல். இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? இதற்கு மூல காரணமாய் சில காரியங்களை நம்ம தியானித்தோம். பொறாமை, கோபம், ஒப்பீடு, நம்ம மற்றவர்கள் நம்ம மதிக்கல அப்படின்ற அகங்காரம், நான் என்கிறதான பெருமை, இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா அப்படின்னு நம்ம சிந்திக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் வெறுக்கிறார், பாவத்தை வெறுக்கிறவரா இருக்கிறார். பாவியை அவர் நேசிக்கிறவரா இருக்கிறார். பாவியை ஒருபோதும் தள்ளாத தேவன். நம்முடைய பாவத்தை மன்னித்து நித்திய ஜீவனை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற தேவனா இருக்கிறார். அதனால இந்த லெந்து காலங்களில நாம் ஆண்டவரிடத்துல அதிகமா கிட்டி சேரணும் அப்படின்னு சொல்லி அதிகமா நம்ம தியானிக்கிறவர்களாக, அதிக நேரம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நிறைய நேரங்கள்ல நம்ம ஒரு பொருத்தனை உள்ளோடு நம்ம இருக்கிறவர்களாக காணப்படும். இந்த காரியம் எனக்கு நடக்கணும், நான் இப்படிலாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை உள்ளவர்களாய், வேதத்தை அதிக நேரம் வாசிக்கிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா நாம் ஆண்டவர் வெறுக்கிற குணங்களை நம்மிடத்துல இருந்து விடணும் அப்படின்னு இந்த லெந்து நாட்கள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை நம்ம விட்டு அவருக்கு பிரியமாய் வாழும்போது இன்னும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் உயர்ந்த நிலையும் ஆண்டவர் தருவார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறதுக்கு அப்புறம் இந்த நாள்ல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சப்பா சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல் அப்படின்ற காரியத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரே, ஒருவேளை நண்பர்களுக்குள்ள ஆண்டவரே, மற்ற உறவினர்களுக்குள்ள, எங்கள் குடும்பத்துக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுகிற நபர்களாய் நாங்கள் காணப்பட்டோமானால் எங்களை மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே அது இருக்கிறது அப்படின்னா நாங்கள் பொறுமையா உடைய சமூகத்துல அமர்ந்திருந்து உம்மோடு அதிக நேரம் நேரத்தை செலவிடுகிறவர்களாக அது எங்களை மாற்றட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற தகப்பனே, இந்த நாட்கள், இந்த வாரத்துல ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத நீர் அருவருக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஒவ்வொரு காரியமா எங்களுக்கு நீங்க தியானித்தீங்க, கற்றுக் கொடுத்தீங்க. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த லெந்து காலங்களில இன்னும் அதிகமாய் நாங்கள் உடைய சமூகத்துல கிட்டி சேர விரும்புகிறோம் தகப்பனே. நீர் அருவருக்கிற காரியங்களை எங்கள் வாழ்க்கையில இல்லாதபடி நாங்களும் அதை அருவருத்து நாங்கள் அதை விட்டு உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்ய நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்புள்ளவர்களாய், உண்மை போல உண்மை பிரதிபலிக்கிறவர்களாய், உண்மை சிந்தை உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. இந்த நாட்கள் அதிகமாய் உண்மை தேட, உண்மை வாஞ்சிக்க, அதன்படி எங்கள் வாழ்க்கை ஓட்டத்தை ஆண்டவரை தொடர்ந்து நடக்க நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள்ல மாத்திரம் நான் அல்ல தகப்பனே, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்க உங்களுடைய காரியங்களை ஆண்டவரை கடைபிடிக்க, உங்களுடைய சித்தத்தின்படி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. அதற்கு எதிராக இருக்கிறதான எல்லா விதமான அசுத்தமான காரியங்கள், பாவமான காரியங்கள் எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு
நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களை தந்து பரலோகத்துக்குரியவர்களா எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மற்றவர்களையும் உடைய மந்தைக்குள்ள இருக்கிற கருவிகளாக எங்களை மாற்றுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மகிமை மகிமை